இனிய இந்தியன் நாட்டு மக்களே, நாங்க தான் உங்கள் பாசத்துக்குரிய ஈரான் நாட்டு அரசாங்கம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டருங்க. அஃபிஷியலான லெட்டரு. ஒரு பிசிக்கலான லெட்டர் வந்து ஈரான் நாட்டு கவர்மெண்ட் நம்மளுக்கு, உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாத்துக்குமே, அவர்களுக்கு, இந்தியன் நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இது கிடையாது. இது வந்து டூப்ளிகேட் லெட்டர். நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அஃபிஷியல் லெட்டர் வந்து இந்தியன் நாட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்குது. எதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டர் மூலியமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு வந்து நன்றி சொல்றாங்க, தேங்க்ஸ் சொல்றாங்க. யாரு? ஈரான் நாட்டு கவர்மெண்ட் நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல எதுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்றாங்க, இந்த லெட்டர்ல என்னென்ன இருக்குது, மெயினான விஷயம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் இதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு சைட் டிஷ் தான். இந்த கான்டென்ட்டோட சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் நம்பர் 1 எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து சைட் டிஷ் தான். மெயின் பிக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் விஷயம் வந்து இப்ப ஈரான் நாடு மட்டும் கிடையாது. ஈரான் மாரி பல நாடுகள், ரஷ்யாவா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம கூட நட்புறவ வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு, அந்த ரிலேஷன்ஷிப்ப வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு, சண்டை போட்டுட்டு இருக்காய்ங்க. சண்டை போடல, பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. இந்த சமீப காலமா. நம்ம வந்து இந்தியா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காய்ங்க. எதனால பல நாடுகள் இந்த மாரி சொல்லிட்டு இருக்காய்ங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஏகப்பட்ட ரீசன் இருக்குது. இதுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரீதியா ஏகப்பட்ட ரீசன் இருக்குது. இந்த மாரி பல ரீசன்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு வீடியோல அந்த ரீசன்கள பத்தி தான் பார்க்க போறோம். மொத்தமா 2 கன்டென்ட் இன்னைக்கு. 2 சப்ஜெக்ட் இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண உடனே, வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண உடனே யூடியூப்காரன் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு காட்டுவான். இந்த பாருப்பா வீடியோ வந்துருச்சு பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவான். நீங்களும் மிஸ் பண்ணாம இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். சைடில் வச்சிடுறேன். ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த லெட்டர்ல இருந்து ஆரம்பிச்சிரும். சப்ஜெக்ட் நம்பர் 1. இந்த லெட்டர என்ன போட்டிருக்குது, லெட்டர்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க, இந்த லெட்டர் எதுக்கு எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த லெட்டர படிச்சு இத அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஃபுல் லெட்டரா நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ வந்து ஒரு 30, 35 நிமிஷம் போகும். ஸோ ஷார்ட்டா அவங்க முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அண்ட் மேஜரான விஷயம் மட்டும் நம்ம கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நம்பர் 2. எதுக்கு மத்த உலக நாடுகள் சமீப காலமா ரஷ்யாவா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், மத்த உலக நாடுகள் எல்லாருமே இந்தியா கூட ஃப்ரெண்ட்ஷிப்ப வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. அதுல முக்கியமான ரீசன பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர பத்தி படிச்சிடுறேன். 1 மார்க் கொஸ்டின் நம்ம ஸ்கிப் பண்ணிருவோம். தொண்டை வேற சரியில்ல. 1 மார்க் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா, த எம்பசி ஆஃப் த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் இன் நியூ டெல்லி. நியூ டெல்லியில இருக்கக்கூடிய அவங்களோட எம்பசி ஆளுங்க தான் இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்டெண்ட்ஸ் இட்ஸ் ஹார்ட்ஃபெல்ட் கிராட்டிடியூட் டு ஆல் நோபல் அண்ட் ஃப்ரீடம் லவ்விங் பீப்பிள் ஆஃப் இந்தியா. ஆமாம், அஃப்கோர்ஸ் ஃப்ரீடம் லவ்விங் பீப்பிள் ஆஃப் த இந்தியா தான். அதுக்கு தானே கஷ்டப்பட்டு காந்திஜி அவர்கள் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. சரி, இன்க்ளூடிங் த எஸ்டீம்டு சிட்டிசன்ஸ். நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்கப்பா. நம்ம எல்லாத்துக்கும் இந்த லெட்டரில் மொத்தமாக எஸ்டீம்டு சிட்டிசன்ஸ். அதுக்கப்புறம் விலைக்கு சொல்கிறாங்க யார் யாருன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஹானரபிள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், ரிலிஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் உடல இவங்க. சரி, மெம்பர்ஸ் ஆஃப் த மீடியா, சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட் அண்ட் ஆல் இண்டிவிஜுவல் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹூ இன் ரீசன்ட் டேஸ் அண்ட் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஸ்டுட் ஃபர்ம்லி அண்ட் வோக்கலி வித் த கிரேட் நேஷன் ஆஃப் ஈரான். ஈரான் கூட நின்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. எதுக்கு ஈரான் கூட நின்றதுக்கு? இப்போ சமீப காலமாக இஸ்ரேல் ஈரான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சுல, அதில் இந்த சண்டையில் வந்து ஈரான் கூட நின்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை 25 ஜூன் மாதம் 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபிசிக்கல் லெட்டராகவும் அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதே டைமில் அவங்களோட எக்ஸ் பிளாட்ஃபார்மில் ஒரு போஸ்ட்டாகவும் அவங்க போட்டிருக்காங்க. இது ஒரு ஷார்ட்டான விஷயம். ஆனால் எனக்கு என்னென்னா, நம்ம வந்து ஈரான் பக்கமும் நிற்கலைங்க, நம்ம வந்து இஸ்ரேல் பக்கமும் நிற்கல. ஆனால் ஈரான் பக்கம் நின்றோன்னு சொல்லிட்டு இவங்க லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. சரி, இருக்கட்டும், நல்ல விஷயந்தான். அண்டுக்கு இந்த லெட்டர் அவங்க எப்படி முடிக்கிறாங்கன்னா, இதான் முக்கியமான விஷயம். ஜெய் ஈரான், ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஜெய் ஈரான், ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. நம்மளும் சொல்லிடுவோம், நம்ம வந்து ஜெய் ஹிந்த், ஜெய் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிப்ளை சொல்லிடலாம். இப்போ இந்த லெட்டர் மூலமா நம்ம எல்லாத்துக்கும், உங்களுக்கு, எனக்கு, அவர்களுக்கு, நம்ம இந்தியன் சிட்டிசன், அதாவது சிட்டிசன்ஸ் மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல, எல்லாத்துக்குமே இந்திய நாட்டு மக்களுக்கு ரொம்ப 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 நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் தான் இப்போ அனுப்பிச்சிருக்காங்க. சரி, இதுதான் அந்த லெட்டரை பற்றி.
இப்ப இந்த லெட்டர் இருக்கட்டும். இது வந்து சைடுல வைப்போம். இந்த லெட்டர் மாரி பல பேர் நம்மகிட்ட பாசமழைய பொழிஞ்சுகிட்டு இருக்காங்க. அது வந்து அமெரிக்காவா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும். இஸ்ரேலும், ஈரான் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. ஆனா 2 நாடுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப நெருங்கின குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், சட்டி தோஸ்துன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அங்கிட்டு ரஷ்யா ஆளுங்களும் புட்டின் அவர்களும் நம்ம கூட ரொம்ப நெருங்கின நண்பர் தான் சொல்லலாம். நம்ம மோடி அவர்களுக்கும் ரொம்ப நெருங்கின நண்பர்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து தலைவன் டொனால்ட் ட்ரம்ப். அவர் எனக்கு ரொம்ப குளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடிஜி அவர்கள சொல்லுவாரு. இந்த மாரி நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்ப வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு பல நாடுகள் முன் வந்துகிட்டு இருக்காங்க சமீப காலமா. இதுக்கு மேஜரான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கன்டென்ட் இந்த பேப்பர்ல தான் இருக்குது. ஸ்கிரிப்டும். அதுக்கு மேஜரான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரி. அதுதான் முக்கியமான ரீசனு. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இந்தியா வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. உலக நாடுகள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நம்ம தான் ஹையஸ்ட் பாப்புலேஷன். அது ஒரு ரீசனு. அதுக்கப்புறம் முக்கியமான ரீசன் வந்து நியூட்ரலைஸ்டு கண்ட்ரி. நம்ம எதுக்கு நியூட்ரலைஸ் கண்ட்ரி சொல்லிட்டு, நம்ம மொத்தமா இதில என்னென்னன்னு சொல்லிட்டு விளக்கி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த டெவலப்பிங் கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து அமெரிக்கா மாரி வெல் டெவலப்டு கண்ட்ரி கிடையாது. நம்மகிட்ட ரொம்ப ஏகப்பட்ட காசும் கிடையாது. நம்ம வந்து காசு இல்லாத பிச்சைக்கார நாடும் கிடையாது. நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரி. அது வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்சா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து மிலிட்டரி ஃபோர்ஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸா இருக்கட்டும், டிஃபென்ஸ் சிஸ்டம்லயா இருக்கட்டும், இந்த மாரி எல்லா விதத்திலயும் எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கட்டும், எல்லாத்துலயும் நம்ம வந்து டெவலப் ஆகிக்கிட்டே போய்க்கிட்டே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, நம்ம கிட்ட தாங்க உலக நாடுகள் மொத்தமா எடுத்து பார்த்தோம்னா, 9 நாடுகள் கிட்ட தான் நியூக்ளியர் வெப்பன் இருக்குது. அதுல இந்தியாவும் ஒண்ணு. இந்த நியூக்ளியர் வெப்பன் வச்சு தான் இஸ்ரேலும், அமெரிக்காவும், ஈரானும் இப்ப சண்டை போட்டுக்கிட்டாய்ங்க. ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன ஃபியூச்சர்ல தயாரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா, இந்த இஸ்ரேல் பையன் வந்து ஈரான் மேல அடிச்சாய்ங்க. அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தலைவன் டொனால்ட் ட்ரம்ப் நடுவுல வந்து திருப்பி அவரு ஒரு பாம்ப போட்டாரு. இந்த மாரி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாரி நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நம்ம கிட்ட தான் மொத்தம் 9 நாடுகள் வந்து யுகே, அமெரிக்கா, அதுக்கப்புறம் ரஷ்யா, சைனா, பாகிஸ்தான்ட்ட கூட இருக்குது. ஆமா, பாகிஸ்தானு, இஸ்ரேலு, அதுக்கப்புறம் இந்தியா. மொத்தம் 9 நாடுகள்ட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குது. நம்ம வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ, இதனால ஒரு மேஜரான ரீசன் கூட சொல்லலாம். இதுதான் மேஜரான ரீசன் சொல்லலாம். இதனால பல நாடுகள், உலக நாடுகள் வந்து நம்ம கூட நட்புறவ வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, லோக்கல் ஆளுங்க நம்ம ஏரியா ஆளுங்களே இருக்கட்டுமே, ஒரு பெரிய ஆளுங்கள பெரிய தாதாவா, லோக்கல் தாதா, ஏரியா தாதான்னு சொல்லுவோம். அந்த ஏரியா தாதா கிட்ட நம்ம ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஷிப்ப வளர்த்துக்கணும்னு நம்ம ஆசைப்பட மாட்டோமா? அந்த மாரி தான் வளர்ந்து வரும் தாதா கிட்ட நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும்னு நம்ம வந்து ஆசைப்பட மாட்டோமா? அதே மாரி தான் இவங்க வந்து நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ரீசனு. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம தான் ஸ்பேஸ் ரிசர்ச்ல ரொம்ப சீக்கிரமா டெவலப் ஆகிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து மனுஷங்கள இதுக்கு ஸ்பேஸ்க்கு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். திருப்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் ஸ்பேஸ் ரீதியா நம்ம வந்து போய்க்கிட்டு இருக்கிறோம். அமெரிக்காக்கு அடுத்ததா இருக்கட்டும், நாசாக்கு அடுத்தது இஸ்ரோன்னு நம்ம சொல்லலாம். இந்த மாரி டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனாலயும் டெவலப்பிங் ஆயிட்டு இருக்குதுல்ல கண்ட்ரி, இவங்க கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துக்கணும்னு சொல்லிட்டு, மொத்த உலக நாடுகள் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வளர்த்துக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ரீசன் வந்து என்ன சொன்னேன்? அடுத்த ரீசன் வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் கண்ட்ரி. ஹையஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரில வந்து 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து இந்த பாப்புலேஷன் மூலியமா மத்த உலக நாடுகளுக்கு நம்ம வொர்க் ஃபோர்ஸா போய்க்கிட்டு இருக்கோம். மைக்ரேட் ஆயிட்டு இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, YouTube பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. YouTubeோட சிஇஓ யாரு? சுந்தர் பிச்சை அவர்கள் தான். வொர்க் ஃபோர்ஸும் எந்த மாரி வொர்க் ஃபோர்ஸ்னா, நம்ம வந்து டேலண்டடான வொர்க் ஃபோர்ஸ நம்ம வந்து மைக்ரேட் ஆயிட்டு இருக்கோம். அது வந்து அமெரிக்காவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும். பல பேர் ரஷ்யாவுக்கு போய் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அங்கேயே வந்து டாக்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாரி மத்த உலக நாடுகள் வந்து நம்ம வந்து போய்க்கிட்டு, அங்க வந்து அந்த நாட்ட வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் தான். அதனால ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு மத்த உலக நாடுகள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாப்புலேஷன் இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு கஸ்டமர் பேஸ்ன்னு சொல்லலாங்க. அது வந்து ஈரான்ல தயாரிக்கக்கூடிய கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், இல்ல அமெரிக்கால தயாரிக்கக்கூடிய லக்ஸுரி ப்ராடக்ட்டா இருக்கட்டும், இல்லாட்டி ரஷ்யால தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்டா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது? இங்க இது இஸ்ரேல்ல தயாரிக்கக்கூடிய இந்த பிஸ்கெட்டு, இந்த ஃபுட் ப்ராடக்ட்டா இருக்கட்டும். இந்த மாரி எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம நாட்டு மக்கள்ட்ட தான் விக்கிறக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா, உலகத்திலேயே ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாடு வந்து இந்தியா தான். இங்க இந்த மார்க்கெட்ட வந்து அவங்க பகச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு பிசினஸ் படுத்து போயிரும்ல. அவங்களுக்கு கல்லா வந்து கட்டாதுல்ல. அதனால தான் இவங்க வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நியூட்ரலைஸ்டு கண்ட்ரி. நியூட்ரலைஸ்டு கண்ட்ரி நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ வீடியோ ஸ்டார்ட்டிங்ல கூட சொல்லியிருந்தேன். ஈரான் நாட்டுக்காரவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் கூட நின்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. ஆனா, நம்ம வந்து ஆக்சுவலா ஈரான் கூட நின்னோமான்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஈரான் கூடயும் நிக்கல. நம்ம வந்து இஸ்ரேல் கூட நிக்கல. அவங்க அந்த லெட்டர்ல போட்டிருக்காங்க நியூட்ரலைஸ்டா இருந்தேன்னு சொல்லிட்டு இன்டைரக்ட்டா மீன் பண்ணியிருக்காங்க. அதே மாரி தான் நம்ம வந்து ஈரானுக்கும் சப்போர்ட் பண்ணல, இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ணல. நம்ம ஹிஸ்டரி நம்ம எடுத்து பார்த்தாலும் கூட,
நம்ம வந்து வீண் வம்புக்கு போக மாட்டோம். இப்ப ரீசென்ட்டா பாகிஸ்தான் ஆளுங்க வந்து நம்மள அடிச்சாய்ங்கல்ல. பாகிஸ்தான்ல அடிச்சதுக்கு தான் நம்ம வந்து திருப்பி அடிச்சோம். மறுநடி அடிச்சோம். ஆனா அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து ஏதாச்சும் சண்டை பிரச்சனை இழுத்துட்டு வந்தோமா, நம்ம வந்து பிரச்சனை இழுக்கல. இந்த மாரி நம்ம வந்து வீண் வம்புக்கு போக மாட்டோம். நம்ம வந்து இது வந்து என் நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல உள்ள போயிட்டு பூந்துக்கிட்டு, இது என் நாடு என்ட்ட குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சண்டை போட்டது கிடையாது. இந்த சைனாக்காரங்க வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல ஏகப்பட்ட மலைகளுக்கு வந்து பேர வச்சுக்கிட்டு இருந்திருக்காய்ங்க. அத பத்தி கூட வீடியோஸ் போட்டுருக்கோம். பார்க்கலன்னா ஐ பட்டன்ல குடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்க. அந்த மாரி நம்ம வந்து சைனாக்குள்ள போயிட்டு, இது வந்து என்னோட இடம். இந்தியாவுக்கு சேர்ந்தது. என்ட்ட குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சண்டைக்கு போல. நம்ம வந்து சைலன்ட்டா இருக்கோம். நம்ம கண்ட்ரிய வந்து டெவலப் பண்றதா, அதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம வந்து வீண் சண்டைக்கு போறதில்ல. அதனாலேயே பல உலக நாடுகள் வந்து நம்ம கூட நட்புறவ வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இதெல்லாம் மேஜரான ரீசனு சிம்பிளா கவர் பண்ணணும்னு நெனச்சேன். சிம்பிளா கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய்.